Taste the Daily. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நகை மற்றும் வைப்பு தொகையில் மோசடி நடைபெற்றதை கண்டித்து பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய கூட்டுறவு வங்கிக்கு படையெடுத்த வாடிக்கையாளர்கள் தங்களின் வைப்பு தொகை மற்றும் நகை கடன் பணத்தை திரும்ப கேட்டுள்ளனர். ஆனால் வங்கி மேலாளர் முறையாக பதில் அளிக்காததால் வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி நாமக்கல் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது மேலாளர் தங்களது அடகு நகை மற்றும் வைப்பு நிதியை முறைகேடு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர். தாம்பரத்தில் பெண் காவலரை காதலித்து ஏமாற்றிய காவலர் மற்றும் அவரது நண்பர் பிடிபட்டனர். ஆயுதப்படையில் 2ஆம் நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வரும் பெண் ஒருவரும் ஆயுதப்படை காவலர் வீரமணியும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பெண் காவலரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவருடன் வீரமணி தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவலர் வீரமணி புழல் சிறையில் பணிபுரியும் பெண் காவலர் ஒருவரை காதலித்து அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்ததால் ஆயுதப்படையில் உள்ள பெண் காவலரை தனது நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் சரத்குமாருக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அவர்கள் இருவரும் நெருங்கி பழகியதில் பெண் காவலர் கர்ப்பமானதாகவும் குரோம்பேட்டையில் உள்ள மருத்துவமனையில் கர்ப்பத்தை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் சரத்குமாருக்கு ஏற்கனவே திருமணமானதை அறிந்த ஆயுதப்படை பெண் காவலர் தாம்பரம் காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் காவலர் வீரமணி, ஆட்டோ ஓட்டுநர் சரத்குமார் ஆகியோர் பிடிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் போலி லாட்டரி விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். விசைத்தறி தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த இந்த பகுதியில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து அதிக அளவு போலி லாட்டரிகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணா நகர், ஆவாரங்காடு பகுதியில் போலி லாட்டரியை விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். விசாரணையில் அவர்கள் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம், புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரவணன், சுபாஷ் நகரை சேர்ந்த ஞானசேகரன் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்த போலி லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலி லாட்டரி உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும் ஏவல் துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது.